எனக்கு என்னோட புருஷன் வேணும், எப்படியாவது என்ன அவர் கூட சேர்த்து வச்சிடுங்க. கணவனோடு சேர்த்து வைக்க கோரி கணவனின் வீட்டு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மனைவி. மைண்ட் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்காங்க, மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அதை தெரியாம தான் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். நான் அது பரவாயில்ல, நம்ம கல்யாணம் ஆகி இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணு வாழலான்னு தான் சார் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அருண்குமார் என் குழந்தைனாரு சுத்தமா விடவே அடிச்சு 2-3 டைம் வந்தாலுமே அடிச்சு வெளியே வரட்டாங்க. எனக்கு யாரை கேட்டாலும் சிஎம் தெரியும், நான் பெரிய பெரிய ஆளை வச்சிருக்கேன், உன்னால என்ன முடிவுன்னு கேட்குறாங்க. நீங்க தான் சார் இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்வு காணணும். நீ யார் உன் பேர் என்ன? கணவனின் குடும்பத்தார் சொல்வது என்ன? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த உடையார்குடி மேல வீதியை சேர்ந்த சிவகுமார் அப்படின்றவங்களும் மதுரையை சேர்ந்த பிரியா அப்படின்றவங்களுக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரு வீட்டார் சம்மதத்தோட தான் கல்யாணம் நடந்துச்சான். சிவகுமாருக்கு மனநலம் சரியில்லை அப்படின்ற மாதிரியா சொல்லப்படுது. இதனால சிவகுமாரோட தாயான ஜோதிலட்சுமி அப்படின்றவங்க திருமணமான புதுதுல இது பத்தி தெரியாத பிரியா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் 1 மாதம் கழிச்சுதான் இப்படி ஒரு நிலையில் அவர் இருக்காரு அப்படின்றது தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுது. இது குறித்து அவங்களோட மாமியார் கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி சண்டை ஏற்பட்டுட்டு வந்திருக்குதான். இந்த நிலையில தான் இப்ப பாத்தீங்கன்னா கணவரோட தம்பியும் கணவரோட தாயாரும் சேர்ந்து பிரியாவை தாக்கி வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டதா சொல்லப்படுது. இதனால மனமுடைந்த பிரியா தனது கணவர் வீட்டு முன்பு தர்ணாவில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்து காட்டுமன்னார் கோவில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பிரியாவை சமாதானம் செஞ்சிருக்காங்க. மேலும் மாமியார் ஜோதிலட்சுமி கணவனோட தம்பியான அருண்குமார் ஆகியோரை விசாரிக்க வெளியில அழைத்த போது சம்பந்தப்பட்ட அருண்குமார் வீட்டோட கேட்டை பூட்டி உள்ள நின்றபடியே போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. கணவரோட குடும்பத்தினர்னால பாதிக்கப்பட்ட பிரியா கணவரின் வீட்டு முன்பு தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வீட்டுக்குள்ள தன்னை அனுமதிக்க கோரி கதறி அழுதிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது நமக்கு ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டும்தான். இன்னுமே கணவரோட குடும்பத்தாரில இருந்து எந்த ஒரு தகவலுமே நமக்கு கிடைக்கப்பெறல. அப்படி அவங்களோட தரப்புல இருந்து தகவல் கிடைத்தால் மட்டும்தான் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு தெரிய வரும்.